வெல்கம் டு த ஷோ. Hi, thanks. சார் இப்போ நிஃப்டி வந்து இட் ஹஸ் ஸ்டேட் அபவுட் 24,000 ஃபார் சம் டைம். இட் ஹஸ் கான் அபவுட் 24,600 Yes. 700லாம் போயிட்டு பட் ரைட் நவ் இட் இஸ் அட் 24,200 அந்த ரேஞ்சில் இருக்கு. இட் ஹஸ் நெவர் கான் பிலோ 24,000 ஃபார் லைக் பாஸ்ட் 2-3 வீக்ஸ். இந்த ட்ரெண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இப்போ Q1 ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. And we have seen a lot of developments internationally also. How do you see the trend going forward? நிஃப்டியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆகஸ்ட் 3லேருந்து ஆரம்பிப்போம். ப்ராப்ளி த ஃபஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த மந்த் ரஃப்லி. அப்படி பார்க்க போனால் நம்மளுடைய ஹை அன்னைக்கு வந்து 24,770 24,770 சம்வேர் தேர். அதுக்கப்புறம் நம்ம விழுந்த லோ இந்த ஆகஸ்ட் மாதம் கடந்த ஒரு 22 நாட்களில் நம்ம விழுந்த லோ பார்த்தீங்கன்னா 24,025. So that's almost about 760 points or so. But during trading, it has gone below 24,000. No, also, it has sir. not gone. It is like what you said, we have held about 24, which is good. But August 3லேருந்து அந்த ஹைலேருந்து டெய்லி we have been dropping. அதுதான் நான் சொல்ல வர கருத்து வந்து இதுதான். Right. So overall it is this. But when you measure it, let's say over 1 week period, இப்போ கடந்த ஒரு வாரமாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா we have actually outperformed a lot of the other markets. For instance, இப்போ டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1,600 புள்ளிகள் வீழ்ச்சியில் இருக்குது இந்த கடந்த வாரத்தில். If you look at the Japanese Nikkei 225, that is also about 1,000 points fall. Right? Hang Seng has gone up. The Hong Kong index has gone up. நம்ம வந்து we are neither here nor there. ஓகே, வீழ்ச்சியும் இல்லை, பெரிய அளவில் இல்லை. பட் இந்த வீக்லி மூவ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,360 கிட்ட ஸ்டார்ட் ஆஃப் த வீக் இருந்திருக்கும். முடியும் போது 24,232. ஸோ இட்ஸ் அபவுட் 100 பாயிண்ட்ஸ் ஃபால். நடுவில் வந்து கலவரம் நடந்திருக்கு. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நெட் வீக் டு வீக் பார்க்கும்போது we are only 100 points, so we have fared better அப்படின்றத சொல்லலாம். எக்ஸ்டர்னல் மார்க்கெட்ஸோட இம்பேக்ட் வந்து மோர் ட்ரிவன் பை ஃபேக்டர்ஸ் லைக் பாண்ட் yields and so on. இது வந்து ஜப்பானில் இருக்கட்டும், முக்கியமாக யூஎஸ்லேயும் இருக்கட்டும், which I think we will speak as we go. But those bond yields actually drove அங்கே இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளை வந்து ஒரு வீழ்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய காரணியாக இருந்திருக்கிறது. அண்ட் தட் இஸ் வை அவங்க ரியாக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இருந்திருக்கு. நமக்கு on the other hand, rupee has remained stable, 92, 95, 40, 95, 60 band. Bond yields have been rising. Bond yields have been rising, but not to the extent that we saw அங்கே இப்போ யூஎஸ்ல, that we'll speak, but not to the extent in US or Japan or whatever. But net rupee also has been stable. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் குஷனிங் எஃபெக்டாக இருந்தது. அண்ட் FIIs வந்து ஆகஸ்ட் மாதம் ட்ரெண்ட் வந்து டோட்டலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அரௌண்ட் தி 10th of August நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து நெட் பையர்ஸாக ஒரு 7,000 கோடிக்கு இருந்தாங்க. வீக் அதாவது 22ஆம் தேதி நம்ம பார்க்கும்பொழுது அவங்க வந்து நெட் பையர்ஸ் ஆஃப் 3,000 crores தான் இருக்குது. ஸோ நடுப்புற in 10 days they have sold about 4,000 crores. But all said and done, நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க, which I think is so far positive. இன்னும் ஒரு 6-7 செஷன் தான், நம்ம 6 செஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதத்துக்கு, which I think might just give us a change in their இன்வெஸ்ட்மெண்ட் டைரெக்ஷன். ஸோ இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. வி ஹவ் பின் ஸ்லைட்லி இன்சுலேட்டட்னு சொல்லலாம். குளோபல் இவெண்ட்ஸ், அது ஈரான் போராக இருக்கட்டும், பாண்ட் டீல்ஸோட பிரச்சனையாக இருக்கட்டும், பட் ஐ திங்க் நம்ம மார்க்கெட்ஸ் கொஞ்சம் இன்சுலேட்டடாக இருக்கிற மாதிரி இந்த FII ஃப்ளோஸும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால வி பின் ஏபிள் டு சஸ்டெயின். அப்பார்ட் ஃப்ரம் இதில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் நம்ம வந்து Q1 ரிசல்ட்ஸோடைய கிரெடிட் வந்து நம்ம ரப் ஆஃப் பண்ணக்கூடாது. அன்பிரசிடென்டட் ரிசல்ட்ஸ் தான் இருக்கிறது. இட் இஸ் பீன் எக்ஸப்ஷனல். நம்ம வந்து எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸ், முக்கியமாக ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்பேஸில் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ், விச் இஸ் வை ஸ்மால் கேப் 50 இருக்கட்டும், மிட் கேப் 50 இருக்கட்டும், அந்த இண்டெக்ஸ் பற்றி பேசுகிறேன். அவங்க வந்து ஃபெப்ரவரியிலேருந்து இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் தோஸ் ஹைஸ், 6 month ஹையை தாண்டி போயிருக்காரு. whereas Nifty 50 has not got anywhere near the high, which simply means that நமக்கு அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எதிர்பார்த்த வண்ணமாக பெர்ஃபார்ம் ஆகலை. ஆல்சோ டர்ன்ஸ் தி டேபிள் ஆன் அ வெரி பேசிக் ஃபண்டமெண்டல் விஸ்டம். பொதுவாக சொல்லுவாங்க லார்ஜ் கேப்ஸ் வந்து எந்த கிரைசிஸுமே டைட் ஓவர் பண்ணுறதுக்கு சேஃபராக இருக்கும், பெட்டராக இருக்கும். பட் இந்த குவார்ட்டர் Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ஸ்டோரி ஹஸ் டர்ன்ட். பட் வி ஷுட் ஆல்சோ மிட் கேப் ஏற்கனவே அங்கே உள்ள கம்பெனிஸ்லாம் பெருசாக வளர்ந்த கம்பெனிஸ் தான். தேர் நாட் ஸ்மால் இல்லை, பட் தேர் ஆர் தேர் ஆர் லாட் ஆஃப் கம்பெனிஸ் தட் வி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் டு டூ வெல், பட் ஹவ் டெலிவர்ட் ரொம்ப எக்ஸப்ஷனல் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்மால் கேப்ஸாக இருக்கட்டும், லார்ஜ் கேப்ஸாக இருக்கட்டும். அதே போல் இண்டெக்ஸ்லேயும் ஒரு சேஞ்ச் வந்து செப்டம்பர் 28 வரப்போகுது. ஜஸ்ட் அட்வான்ஸ் நியூஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் Wipro, which is ஆல்மோஸ்ட் 1983 அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடியது ஒன்று, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. And that is going to be replaced by BSE. So now understand this game. BSE is a mid-cap stock.
Bombay Stock Exchange per se is a mid-cap stock. Now that is going to get on the Nifty 50 index, which means it changes the color to a large cap stock. You understand? So in the migration is happening through the space of Nifty 50 stock or Nifty universe of stocks. Small caps in the performance in the Q1 resultsனால கொஞ்சம் mid cap ஸ்பேஸில் மூவ் ஆயிருக்கு. மிட் கேப்ஸில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பிஎஸ்சி ஹஸ் மூவ் டு த லார்ஜ் கேப் இண்டெக்ஸ். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் இன் கலர், விச் இஸ் வை நமக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஓவரால் போன குவார்ட்டர் அந்த குவார்ட்டர்னு பார்க்கும்போது தேர் இஸ் a difference in the composition in the index and also in the performance of these companies, which I think அதுதான் நம்ம சொல்கிறது, mid caps and small caps have actually outperformed the larger cap stocks. And இப்போ நீங்கள் சொல்லும்போது FIIs சொன்னீங்க, why is that is a question, but எனக்கு அப்போ என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இவங்க RBI had this scheme for FCNR? Yes, so the scheme where our NRIs can deposit money and get higher interest rate. Correct. They withdrew the scheme prematurely. Correct. I mean, why did that happen? Did we get more money than what we expected? Is that like our rupee strengthened so much? What do you think is... I think the expectation there was that move was, என்னோட view, I could be totally wrong and pardon me if I'm wrong, but என்னோட view என்னன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த வார் முடிஞ்சிருன்ற எதிர்பார்ப்பில் இந்த நீக்கம். ஸோ தட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் டாலர் இன்ஃப்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருந்து 7% இருந்ததுன்னா நம்ம ருப்பிக்கு இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த வார் டிட் எண்ட். இன்னும் தொடர்ச்சியாக we don't know, now it is economic. Earlier it was more physical. ஆமாம், இருக்கலாம். And also because the timing actually is now altered. It's got deviated from what we had perceived. நம்மளோட பெர்செப்ஷனுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ போர் இப்போ எக்கனாமிக் பிளே புக் இஸ் நவ் ஓப்பன் பை ட்ரம்ப். ஸோ இஸ் எக்கனாமிக் D-Day and all that. Yes, சாங்ஷன் பண்ண கண்ட்ரியில் இனிமேல் என்ன சாங்ஷன் பண்ண போகிறோம்? இட்ஸ் ஆல்ரெடி சாங்ஷன். Iran is not a free trade country. ஸோ சாங்ஷனுக்கு சாங்ஷன் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கோயிங் டு, பட் எனிவே, ஸோ அந்த சாங்ஷன்ஸ் வரும்பொழுது ஸோ அப்படின்னா வார் இஸ் நாட் ஓவர். Now economic and physical warfare parallel நடக்கும்போது we don't know what impacts this can have. அது loss of property. ஸோ அந்த டைமில் ருப்பியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த டெபாசிட் ரேட் கொடுத்தோம்னா that might hurt the banks. And they are taking a liability in the long run. They are taking a liability because if the war continues, இப்போ economic-na it is worse. It directly points to inflation. என்னை பொறுத்த வரைக்கும் physical war is slightly different, but an economic war squarely points to a growth in inflation. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அது நடந்தால் இதுதான் நடக்கும். இட்ஸ் அ காப்பி புக் அவுட்கம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படியும் உங்களால் ஏற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ 7% கொடுக்கறத விட அந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது ருப்பி மே டிப் அண்ட் வீக்கன். அந்த டைமில் பாசிபிளி அ ஸ்கீம், அந்த டேப்பரிங் ஆஃப் தட் வார் தான் RBI can go into losses. Not losses. Quantum of dividend paid to the government may reduce and the rupee may actually weaken. நம்ம எதிர்பார்த்ததை விட ஸ்ட்ரெங்தனிங் எதிர்பார்த்தோம், may weaken even beyond our expectations. That I think is dangerous. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அந்த அளவுக்கு ஷார்ப்பாக க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்காம நடந்தது கோல்ட் ப்ரைஸஸ். more than 10% it has grown over the last and silver as well. Silver கோல்டை விட இன்னும் ஜாஸ்தி வளர்ச்சி இருந்திருக்கு. ஏன்னா இந்த கரெக்ஷன் ஒரு ஷார்ப் ப்ரைஸ் இருந்தது, அப்புறம் ஒரு கரெக்ஷன் இருந்தது, அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது, அண்ட் அகேன் நவ் இப்போ சடனாக ஒரு ஸ்பைக் இருக்குது. ஹவு டு யூ ரீட் திஸ்? எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கரெக்ஷன் ஃபேஸ் டிஃப்ரெண்ட், இந்த ஸ்பைக் டிஃப்ரெண்ட். டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, வாட் ஹேப்பன் டியூரிங் த கரெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னா, பீப்புள் வர் ஆக்சுவலி செல்லிங் ஆஃப். தேர் வாஸ் a little profit taking that was happening. போர் முடிய போகுது, ஸோ இன்ஃப்ளேஷன் வராது, இதெல்லாம் பர்செப்ஷன். திஸ் இஸ் அந்த கரெக்ஷன் டைமில் இன்வெஸ்டர்ஸ் நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை பற்றி. அன்சர்டனிட்டி கம்மி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பார்த்துக்கலாம், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், டாலர் வேல்யூ ஸ்டோர்லாம் தேவையில்லை அப்படின்னு 3900 வந்துச்சு. 3900 இறங்கும் போது நமக்கு ஒரு வேல்யூ பையிங் செட்டுன்னு ஆகும், ஸ்மால் லெவல் ஆஃப் பையிங். ஸ்மால் லெவல் ஆஃப் பையிங் தொடர்ச்சியாக வரும்போது இந்த அன்சர்டனிட்டி கேம் பேக் அகேன். ஸோ வி ரோஸ் டு அபவுட் 4100. பட் அதை தொடர்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றதுனா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஸ்டார்டட் கெட்டிங் பேக் ஆன் லாங் கால்ஸ். ஸோ அவங்க லாங் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷ்னலி இடிஎஃப், முக்கியமாக சைனாவில் இருக்கக்கூடிய கோல்டு இடிஎஃப்ஸ், ஜப்பானில் இருக்கக்கூடிய இடிஎஃப்ஸ் ஸ்டார்டட் பையிங். இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர் அதில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இடிஎஃப்ல நம்ம வாங்கும்போது ஃபிசிக்கல் கோல்டு பேக்கிங் அதில் இருக்கணும். அந்த யூனிட்ஸ் ஹேவ் டு பி பேக்ட் பை ஃபிசிக்கல் கோல்டு. ஸோ அகெயின் பையிங் ஸ்டார்டட் யூனிவர்சலி.
ப்ரைஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் பம்ப் அப் ஆயிடுச்சு. பட் ஸ்டேபிளாக ஒரு 4.3 ரேஞ்சில் இதுக்கு ரீசன் வந்து அண்டர்லைங் ரீசன் குட் பி ஹையர் இன்ஃப்ளேஷனரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் No, சடன் அப்படி not yet. எடுத்து It did not reach there. I'm building that story, right? So, and the narrative was so that people and the investment started back. It started reflowing into gold, value buying at lower levels, options and and then momentum ETF built in. contract, momentum built in, and the 1 to 4.3 range, it kept going. And it was there. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சடன்லி ஓவர் த ரீசெண்ட் டைம்ஸ் வென் இப்போ ட்ரம்ப் வந்து உடனடியாக எக்கனாமிக் வார்ஃபேர், இந்த போர் வந்து பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை ஈரான் கூட, 60 days எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, நோபடி ஈரான் ஆல்சோ நோபடி நோஸ். ஸோ அந்த அன்சர்டனிட்டி வந்த உடனே இன்ஃப்ளேஷன், பிகாஸ் க்ரூட் ப்ரைஸஸ் வந்து ஃபஸ்ட் ரியாக்ட் ஆச்சு, இட் ஸ்டார்டட் ஜம்பிங். அதே சமயத்தில் யூஎஸில் இருக்கக்கூடிய டெட் லெவல்ஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. ஓகே, யூஎஸில் இருக்கக்கூடிய டெட் லெவல்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால் அவங்களுடைய நேஷ்னல் டெட் ஹேஸ் கிராஸ்ட் $40 trillion. 40 trillion. ஸோ நம்மளுடைய ஜிடிபி வேல்யூ வந்து 4 trillion, 4.8 trillion. அவங்க வந்து 40 trillion. ஸோ 10 times our ஜிடிபி இஸ் தேர் டெட். ஸோ ஓகே, தட் இஸ் ஒன். ஸோ இதில் ஃப்ளிப் சைடு என்ன, இந்த டெட்டை சர்வீஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டுமே $1.2 trillion வருது பர் இயர், விச் இஸ் ஹியூஜ். ஸோ நவ் இப்போ உடனடியாக யூஎஸ் வந்து டாலர்ஸ் பிரிண்ட் பண்ண வேணான்றது நினச்சாங்க. தட் இஸ் தேர் கன்சென்சஸ் தியரி. இல்லாட்டி அவங்களுக்கு டாலர் பிரிண்ட் பண்ணலாம், தே கேன் ஜஸ்ட் பிரிண்ட் மணி அண்ட் டிஸ்ட்ரிபியூட். பட் அதை செய்ய வேண்டாம்னு நினச்சிட்டு ஆட்டோமேட்டிக்லி இந்த மாதிரி டெட்டும் கூடும்பொழுது, க்ரூட் ப்ரைஸும் அங்கே ஏறும்பொழுது, அந்த இன்ஃப்ளேஷனரி ஸ்பைக் வந்து வரும்னு நினச்சி பாண்ட் yields started rising. Why do bond yields rise? People start selling the longer term treasury bonds. 30-year bondsலாம் 5.33க்குலாம் yield போயிருக்கு. Basically bond prices go down, the yields go up. Correct. Yes. Yeah. So bond selling எதுக்காக வருதுன்னா இன்ஃப்ளேஷன், because interest rates are going to rise, right? So அந்த செல்லிங் வரும்பொழுது பாண்ட் yields, particularly 30-year treasury bonds இல்லையா, அது வந்து 5.33க்கு நான் இப்போ சொன்னேன்ல, தட் இஸ் a 19-year high. Can you imagine? It's a 19-year high. அந்த லெவலுக்கு வந்து இட்ஸ் நெவர் ரீச்ட். இதே சமயத்தில் இதே மாதிரி ஈக்குவேஷன் வந்து ஜெர்மனியில் நடக்குது. ஆமாம், குவான்டிடேட்டிவ் ஈஸிங் இது அந்த ரேஞ்சில் போயிருக்கு. கரெக்ட். பட் தட் வாஸ் அ ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஹியர் வி டோன்ட் see a financial crisis, we see debt and crude price-ஓட ஏற்றம். ஸோ தி சேம் ஃபினாமினன் இப்போ வந்து ஜெர்மனியில் நடந்திருக்கு. தி சேம் ஃபினாமினன் ஹேப்பன் இன் ஃப்ரான்ஸ். அங்கேயும் லாங்கர் டேர்ம் பாண்ட்ஸ் வந்து ரோஸ் டு ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் வைஸ். தி சேம் சீக்வன்ஸ் ஹேப்பன் இன் ஜப்பான் as well. ஓகே, அண்ட் ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் ரீடிங்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது 1.9% கோர் இன்ஃப்ளேஷன் வளர்ந்துருக்கு. ஃபார் them that is very high. They're usually on a deflationary rate. So 1.9% energy inflation, primarily because of crude. ஸோ உலகம் எங்குமே நம்ம வந்து பார்க்கக்கூடியதுன்னா இந்த கடன் பத்திரத்தோடைய ஈல்டு வந்து ஏறுது, அப்படின்னா விலை குறையுதுன்னு அர்த்தம். முக்கியமாக இந்த சைடில் நம்ம யூஎஸ் ட்ரெஷரி பற்றி எதுக்கு பேசுகிறோம், வை யூஎஸ் ட்ரெஷரி ஸோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரான்சிஸ், உலகத்தில் எல்லாருமே ஃபாரெக்ஸ் ஹோல்டிங், எல்லா அரசாங்கங்களுமே ஃபாரெக்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து டாலர்ஸ் வச்சுருப்பாங்க, ட்ரெஷரி நோட்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இது போகும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த டாலர் ஸ்டார்ட்ஸ் லூசிங் வேல்யூ automatically, right? People are selling the bonds, treasury bonds. Selling the bond. இப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஸ்காட் பெசன்ட் வந்து என்ன பண்ணார், யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸ், அவர் என்ன பண்ணார், நாங்களே அரசாங்கமே அந்த 30-year பாண்ட்ஸை நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம். ஸோ யூ ஆர் இன்ஜெக்டிங் லிக்விடிட்டி நோ. ஓகே, they are removing the bond supply in the market. They cannot remove the bond supply. It is only injecting liquidity. ஓகே, அண்ட் ரிடியூசிங் தி ஃபேக்ட் தட் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து கட்ட வேண்டாம், நீண்ட கால இதில் வந்து குறைக்கணுன்றது தான். ஸோ டாலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஃப்ளோட் ஆகும்போது இட் வீக்கன்ஸ் த டாலர் even more because the supply of dollars in the market increases, right? Now this weakens the dollar. When the supply of dollars in the market grows, it weakens the dollar. Now flip side, you go to the commodity space, cut it to the commodity space. Gold pricing is in US dollars. Now dollar இங்கே வீக் ஆகும்பொழுது this pushes up. So automatically value flows backwards from the US dollar back into commodities like gold. So the last leg is because US dollar this current space from 4.3 to 4.580 is because of the US Treasury upheaval. Sir, so coming back to நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் Q1 ரிசல்ட்ஸ் வந்தது. I think almost all the companies have released their Q1 results. How did you see that? Obviously the small cap, mid cap has seen good results. I mean the index has shown very good growth. So generally இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு, and there are some
new IPOs also that happened. Correct. இது நீங்கள் what are your views on that? IPOs are easier to speak because இன்னும் கொஞ்சம் ரீசெண்டாக நடந்திருக்கு இல்லையா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மில்கி மிஸ்டாக இருக்கட்டும் ஆர் லலிதா ஜுவல்லரியாக இருக்கட்டும், போத் ஓவர் சப்ஸ்கிரைப்ட் செவரல் டைம்ஸ் ஓவர். ஸோ விச் மீன்ஸ் ஆப்பிடைட் ஃபார் IPO, அதாவது இந்த IPO விரும்புகிறவங்க, ஃப்ரெஷ் இஷ்யூஸை விரும்புகிறவங்க வந்து இன்னும் இருக்கிறாங்க. இன்னொன்று ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸில் இருக்காங்க. ஒன்று வந்து இன்டூ டைரி அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் ரீட்டெயிலிங், இன்னொன்று வந்து கோல்டு ஜுவல்லர் ரீட்டெயிலிங், ரைட். இப்போ அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. earlier there was only Titan, somebody like that. இப்போ வந்து Titan இருக்கு, you have Thangamயில், you have now Lalita Jewelry, you have PN Gadgil, you have so many gold but they've done decent. கொஞ்சம் decent past எடுத்துக்கோங்க. Kalyan Jewelers, you have but so logic of the IPO என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளால் தங்கம் தான் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் தங்கம் செய்கிற நகைக்கடை விற்கிறவனை ஸ்டாக்காக வாங்கி வச்சா அட்லீஸ்ட் அந்த ரைஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல. இது சீப்பர்னோ, 190 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் கிடைக்குதுன்னா இட் இஸ் சீப்பர் தென் பையிங் 1 கிராம் ஆஃப் கோல்டு. மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, கரெக்ட். இட் பிகம் SIP மாதிரி. ஆமாம், அங்கே போட முடியல. ஸோ இதில் இங்கே அந்த ஒரு லாஜிக்கில் தான் இவ்வளோ பெரிய ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கோன்றது தெரியுது. பட் எனிவே தட் இஸ் அ கரண்ட் ட்ரெண்ட். இப்போ கோல்டு வந்து கண்டினியூஸ் அந்த ஒரு ஃபேசினேஷன் வந்து நம்ம நாட்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ IPO ஓவர் சப்ஸ்கிரைப்ன்றது குட். அதே போல் மில்கி மிஸ்ட் வந்து ரீட்டைல், தட் இஸ் FMCG லீடர், அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வெரி ஸ்ட்ராங் பிராண்ட் அண்ட் குட் மைண்ட் ரீகால். ஸோ ஐ திங்க் தட் ஆல்சோ வாஸ் ஓவர் சப்ஸ்கிரைப். பட் இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து எத்தனை ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்திருக்குன்றது தான் பிரச்சனை. ஆக்சுவலாக தட் எனக்கும் தெரிஞ்சவங்க 2-3 பேர் அப்ளை பண்ணி யாருக்கும் கிடைக்கல. சம்டைம்ஸ் ஈஸியாக மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். ஏன்னா அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட்ஸ் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்குது. ஸோ இட் மே லிஸ்டட் சம் ஃபினாமினல் வேல்யூ. ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸிங் எல்லாம் ஒரு 10-12% ஹையராக தான் இருந்திருக்கு அந்த க்ளோசிங் டே கூட. ஸோ யூ மைட் கெட் அ லிஸ்டிங் ப்ரீமியம் கொஞ்சம் கிடைக்கும், அதில் பாதி பேர் எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து தே டோன்ட் பை அன் IPO பிகாஸ் த கம்பெனி இருக்கும், தே பை அன் IPO அந்த லிஸ்டிங் கேன்ஸுக்கு தான். அது லிஸ்ட் ஆனோன்னா ப்ரைஸ் கரெக்டாகவும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும், பியர் ப்ரெஷர், பியர் கம்பேரிசன்லாம் செட் ஆகும். ஐ திங்க் யூ கேன் செகண்டரி கிடைக்காதவங்களும் செகண்டரி மார்க்கெட்லேயே திருப்பி வாங்கிடலாம். ஏறக்குறைய அந்த IPO ப்ரைஸ் அளவுலேயே நான் ஒரு டிப்பில் வரும்போது பண்ணிக்கலான்றது தான் என்னோடய வியூ. Okay, so IPOs generally did well. So that means there is a lot of money on the sidelines waiting to come in. இது செகண்டரி மார்க்கெட்டில் வராத பணம் நிறைய வந்து இங்கே வந்திருக்குன்றது தான் என்னோட வியூ. ஏன்னா செகண்டரி மார்க்கெட் வந்து நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. -6% எங்கேயுமே போகல. பாருங்கள், ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நம்ம பேசினது 24,300லேருந்து கடந்த வாரம் 250. ஸோ வாட் 70-80 பாயிண்ட்ஸ் வாட் கேன் யூ டூ? இப்போது ஃப்ரைடேயோட ரேஞ்ச் பார்த்தாலுமே ஒரு 80 பாயிண்ட்ஸ் தான். 24,206லேருந்து 24,286, just about 80 odd points. So what can you do in this? ஸோ அதனால் செகண்டரி மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைவாக இருக்குது. பிக் அண்ட் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் கையில் இருக்கிற ஃபண்ட்ஸ் சரி வெயிட் பண்ணலாம், ஒரு ரேலி பிரேக் அவுட் ஆகட்டும்னு இல்லை ஒரு இறக்கம் வரட்டும். ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் சரி IPOலாவது போட்டு பார்க்கலான்றது. ஐ திங்க் தட் இஸ் வை இந்த டைமில் வந்து இவ்வளோ ஃபண்ட் மொபிலைசேஷன் IPO. ஸோ IPOs were good and I think பைப்லைன் நம்மளோட IPO pipeline is also strong. So நமக்கு இன்னும் there could be more such IPOs coming up and I think 1 or 2 gold retailers are also in the pipeline. And also இது அந்த brand valueக்கு there is a premium. Brand recall நல்லா இருந்துச்சுன்னா there is always but இவங்க ரெண்டு பேரையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னன்னா, யூஸ்வலாக IPOs வந்து மார்க்கெட் மூடு வந்து அந்த சென்டிமெண்ட் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து டிலே பண்ணிடுவாங்க. they will push it by some months till the market கொஞ்சம் ரீஜூவினேட் ஆகட்டும். பட் இவங்க ரெண்டு பேருமே அதெல்லாம் கவலைப்படாமல் அண்ட் ஐ திங்க் அதோட பெனிஃபிட் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இட்ஸ் பீன் அன் ஓவர். ஸோ IPO ஸ்பேஸ் வந்து இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நவ். தி அதர் சைட் ஆஃப் கோர்ஸ் Q1 ரிசல்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்க. ஐ திங்க் வி லுக்ட் அட் அபவுட் 4,700 ரிசல்ட்ஸ் கிட்ட அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஐ திங்க் ஒரு 2,700 ஆட் பாசிட்டிவ் க்ரோத் கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் க்ரோத்னால் வருவாயாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும், வளர்ச்சி இருக்குது. இதுலேயுமே மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து அவுட் பர்ஃபார்மிங் அப்படின்றத புரிஞ்சுக்கும். முக்கியமாக பேங்க்ஸ், NBFCs, pharmaceuticals, defense, some auto ancillaries, some auto companies, for instance Mahindra and Mahindra, commercial vehiclesல அசோக் லேலண்ட். ஸோ நம்ம ஆட்டோ ஸ்பேஸ்ன்றது ரொம்ப பெருசு, பட் யூ ஹேவ் டு புட் யுவர் ஃபிங்கர் ஆன் செக்மெண்ட்ஸ் அண்ட் பிக். அதே போல் பேங்க்ஸுமே லார்ஜ், வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் இட், PSU பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். ஸோ அந்த மிக்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஒரு லாங் டேர்ம் பிளே, க்ரீன் எனர்ஜிஸ் another லாங் டேர்ம் பிளே. இது எல்லாமே வந்து கொஞ்சம் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறத பார்த்துரும். வேறஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், க்ரூட்
ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து அண்டர் ரிகவரிஸ் வந்து இன்னும் ஹையாக தான் இருக்குது, சப்சிடி, கவர்மெண்ட் சப்சிடி. ஸோ ஓஎம்சிஸ் டு நாட் டூ வெல். பட் அதே சமயத்தில் க்ரூட் ஆயில் வந்து ரா மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் பெயிண்ட்ஸ், நம்ம வந்து எதிர்பார்த்தது பெயிண்ட் கம்பெனிஸ் வில் டூ லிட்டில் ஸ்லகிஷ்லி. ஏன்னா பெயிண்ட்டு தயாரிக்கிறதே அந்த க்ரூட் ஆயில் வச்சு தான். கச்சா எண்ணெயோட விலை, சப்ளை காஸ்ட் ஏறும்பொழுது சான்சஸ் ஆர் தட் யூ ப்ராஃபிட்ஸ் வில் கோ. பட் சர்ப்ரைசிங்லி கம்பெனிஸ் லைக் ஏஷியன் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், பர்ஜர் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க. எதிர்பார்க்காத வண்ணமாக. So the market general demand is going up. So no, it is because they manage their cost structures very well. அதுதான் உண்மை. If you read the commentary and see where they did it, demand was there. நான் இல்லைன்னா சொல்லல. But at the same time, they were able to outlast by taking cost cutting measures within the organization, which I think gave them profit, which I think is sensible. இல்லையா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அந்த மாற்றங்களை செய்திருக்காங்கன்றது இது அப்ரிஷியபிள். ஸோ இந்த மாதிரி அவுட் பர்ஃபார்மர்ஸ்லாம் கூட நம்ம we are able to see on the market space. ஸோ இது வந்து இந்த குவார்ட்டருக்குள்ள பர்ஃபார்மன்ஸ். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு வந்து இதுதான் சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டால், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐடி still a challenging space for us because of AI. AI was a bubble, AI not a bubble. AI sold, AI bought again. IT bounced back, IT crashed again. The Korean market went up, came down, crashed down, crashed again, bounced back. And then SK is listed. So multiple churns அங்கே நடக்கிறது. பட் முக்கியமாக ருப்பியோட வீக்னஸ் aided Indian rupee earnings for IT companies. Okay. ஏன்னா டாலர் கன்வர்ஷன்ஸ் வரும்போது, ஸோ ஐ திங்க் they paid out some dividends to retain investors. பட் we'll have to wait and see. இந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்றது, இது தொடருமா அப்படின்றது wait and see. பட் ஐ திங்க் ஓவரால் fairly decent space. பட் பிக் அண்ட் சூஸ் ஸ்டாக்ஸ் தான். இட் இஸ் நாட் செக்டரல் பயஸ். இதை வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எஃப்எம்சிஜி ஸ்பேஸ் கண்டினியூஸ் டு டூ பேட். இப்போ சுகர் சேலஞ்சஸ்னால அது. So FMCG continues to do bad. We are turning into sugar importers. It breaks the point. No, நம்ம இம்போர்ட் குறைக்கிறதுக்காக தான் எத்தனாலுக்கு பக்கம் போனது, and we are actually importing the other product that we are. This is exactly the other side of the while இது வந்து பேசும்போது flip side இதுதான். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறோம் இல்லையா, I often times mention this to investors. So EVs வாங்குறோம், EV வந்து சார்ஜ் பண்ணுறோம். அந்த EV சார்ஜிங் எப்படி நடக்குது? Source of the EV charge, you plug it into the EV socket. From where does that EV socket generate? Is it coal? It's still archaic, you know, you're still going back to fossil fuels. So இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது? How does the cycle benefit you? அதுவும் க்ரீன் எனர்ஜியாக இருக்கணும், இதுவும் க்ரீன் எனர்ஜி. அப்போ தான் ஃபுல் கார்பன் சைக்கிளில் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். பட் இதே மாதிரி தான் இப்போ சுகரும். இப்போ E20 பண்ணோன்னு சொல்லி சுகர் மொலாசஸ் எல்லாமே அங்கே டைவெர்ட் பண்ணி விட்டு, பிகாஸ் ப்ரைசிங் வாஸ் பெட்டர், சேலஞ்சஸ் வாஸ் பெட்டர், டிமாண்ட் வாஸ் கிரேட்டர். இப்போ வந்து கடைசியில் சுகர் இல்லை. we are entering the festive season, Q2 and Q3. இனிமேல் ஃபெஸ்டிவல்ஸ் தான், மாதம் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்க போகுது பாருங்கள். அப்படி இருக்கும்போது சுகர் ஷார்ட் சப்ளைல இருக்கு. Sugar as price actually marketல because production is low, there is no, the cane is not available for production. இருக்கிற ப்ரொடக்ஷன் அங்கே டைவர்ட் பண்ணுறோம், அண்ட் we are left with நம்ம சுகர் அந்த ஷார்ட்டேஜ் மாதிரி. ஸோ இப்போ அரசாங்கம் வந்து ஒரு 1000 tons இம்போர்ட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டாக்கிஸ்ட் வந்து இத்தனை டன் மீது வைக்கக்கூடாதுன்றது செப்டம்பர் 1 அதுவும் ரூல் இருக்குது. ஸோ யூ கேனாட் ஸ்டாக் அண்ட் ஆன்டி ஹோர்டிங் பாலிசிஸ் கம் இன்டு ப்ளே. ஸோ அப்படி இருக்கும்போது பட் வெயிட் அண்ட் சி. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த டிசம்பர் வரைக்குமே சுகர் கொஞ்சம் பாயிண்ட்டாக இருக்கக்கூடும்ன்றது. ஸோ ஜஸ்ட் லுக் அட் த காம்பினேஷன். ஆயில் ப்ரைஸஸ் ஆர் அப், ரைட், சுகர் ப்ரைஸஸ் ஆர் அப். நவ் இன்ஃப்ளேஷன் இப்போ எந்த சைட் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் நீங்கள் லெட்ஸ் லுக் அட் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். நியூயார்க் மர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சில் த ப்ரைஸ் ஆஃப் ரா சுகர் ஃபியூச்சர்ஸ், நம்ம ஆளுங்க யாரும், ஐ டோன்ட் திங்க் வி மானிட்டர் ஆல் திஸ், பட் ரா சுகர் ஃபியூச்சர்ஸ் ஹவ் டச்ட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 5-year highs or something. So it is a universal phenomenon. The lack of sugar is not just happening to India because we went to E20, but raw sugar futures in the US markets are also hitting lifetime highs, which means internationally, universally, we are having challenges with sugar supply. That is one. It could be climatic, it could be El Nino. Could be because it is a water intensive. It could be because it's water intense and the rainfall patterns have changed because of El Nino. So இதெல்லாமே ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். பட் இட்ஸ் அ காம்பினேஷன். நவ் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்தால், ஒரு கன்சியூமராக இருந்தால் நமக்கு அகேன்ஸ்டாக தான் வேலை செய்யுது. இப்போ ஆயில் ப்ரைஸ் ஆர் ஹை, சுகர் ப்ரைஸஸ் ஆர் ஹை. ஸோ நோ அண்ட் yet we say நம்ம வந்து இந்தியன் பாலிசி ஆர் இந்தியன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, இன்ஃப்ளேஷன் பிரச்சனை இல்லை, இட் இஸ் அண்டர் மேனேஜபிள் லெவல்ஸ். அதுதான் எப்போதும் சொல்கிறாங்க, அது எப்போதும் சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவு இது எல்லாமே வரும்போது சேர்ந்தால் ஐ டோன்ட் சி ஹவு டூ வெரி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ உயரும்பொழுது அது எப்படி இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியல. சரி சார், இன்றைக்கி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். தேங்க்யூ.